சிஎஸ்கே ஃபெயிலியரை பத்தி மட்டும் பேசுவோம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சிஎஸ்கே ஃபெயிலியர் நீங்க ஏன் வந்து ரொம்ப கண்டெம் பண்ண வானான்னு நான் சொல்றேன்னா, அரியர்ஸ் ஏகப்பட்டது வச்சிருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான். ஸ்டேட் ரேங்கா வாங்கிட்டு இருக்கிற கோல்டு மெடலா வாங்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டும் இருக்கான். திடீர்னு ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்ல 2 பேருமே ஃபெயில் ஆறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க எப்படி திட்டுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. கம்ப்ளீட்டா அரியர்ஸே வாங்கிட்டு இருக்கிற ஒருத்தன் திருப்பி ஒரு என்ன எக்ஸ்ட்ரா 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனா, தருத்திரம் நீ உருப்படவே மாட்ட. நீ தயவுசெய்து வேற ஏதாவது பண்ணு. மாடு மேய்க்க போகலாம் கிண்டல் பண்ணுவோம், திட்டுவோம். பட் ஸ்டேட் ரேங்க் ஒரு கோல்டு மெடல் வாங்குற திடீர்னு ஒரு ஃபெயில் ஆனான்னா, என்னய்யா நீ எப்படியா ஃபெயில் ஆன? அப்படின்னு தானே ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அந்த ரியாக்ஷன் தான் இப்ப இருக்கணும். சிஎஸ்கே ஃபெயிலியருக்கு. ஏன்னா 5 தடவை கப் அடிச்சிருக்காங்க. அது சும்மா கிடையாது. ரன்னர் அப்பா எவ்வளவு வாட்டி வந்திருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எக்கச்சக்க ரெக்கார்ட்ஸை கிரியேட் பண்ணி எக்கச்சக்க உங்களுக்கு சந்தோஷங்கள் அண்ட் உங்களுக்கு வந்து பாசிட்டிவிட்டி இப்படிதான் நீங்க ஜெயிக்கணும்னு உங்களுக்கு வந்து ஒரு ஐகானிக் எக்ஸாம்பிளா இருந்தது சென்னை சூப்பர் கிங்ஸ். இல்லாட்டா இவ்வளவு உதப்பட்டப்பறம் ஏன் இவ்வளவு பேர் வரீங்க? கண்டிப்பா இந்த ஒரு மேட்ச் வின் பண்ணா கூட போறன்ற ஒரு நம்பிக்கையில் தானே வரீங்க. சோ அந்த நம்பிக்கை தோனியை நீங்க எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா கான்பிடன்ஸ் இஸ் த பெஸ்ட் டேலண்ட். 13th ஓவர் நான் யாருக்கு மெய்டன் கொடுக்குறேனோ அந்த ஸ்பின்னர் 20th ஓவர் வந்தா அவரை நான் 30 ரன் அடிப்பேன். அந்த ஓவர் டக்குன்னு குவாலிட்டியோ டேலண்டோ இம்ப்ரூவ் ஆகல. கான்பிடன்ஸ் தான். டவுன்ல இருந்தாலும் நீயா நானான்னு வந்துச்சுன்னா நான் ஜெயிச்சிடன்றது இல்லை. ஸோ அந்த கான்பிடன்ஸ் லெவல் இருக்கிறவங்க எப்போனா நம்ம திரும்ப வந்துடும்.